வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியில் ரசகுல்லா செய்ய போகிறோம். ஒரு பவுல் ஜவ்வரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதில் கார்ன்ஃப்ளார் மாவு, பால் பவுடர் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி அது ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு கையில் எண்ணெய் தடவி குட்டி குட்டி உருண்டியாக நம்ம செஞ்சுக்கணும். இருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் பால் சேர்த்து அது நல்லா கொதிக்கணும். பால் நல்லா கொதித்து சூடானதுமே அதில் கொஞ்சமாக பால் பவுடர் சேர்ந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு நம்ம சேர்த்து எடுத்து வச்சுருக்கிற அந்த ரசகுல்லா பால்ஸ் எல்லாம் அது கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்து அது மேலே வந்த பிறகு அது கரண்டியால் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு நல்லா வெந்த பிறகு இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை கூடவோ குறைவோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அப்படியே லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற நட்ஸ் எது இருந்தாலும் அதை எடுத்து அது மேலே அப்படியே தூவி விட்டோம்னா அருமையான அற்புதமான ஜவ்வரிசி ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுடைய முழு வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைச்சிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.